மல்லிப்பூவை வச்சு 2 மெத்தடில் எப்படி அழகாக கோர்க்கலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நான் ரெஃபரன்ஸ் பிக் அட்டாச் பண்ணியிருந்தேங்களா, அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ரவுண்டு அது சென்டரில் வந்து ரோஸ் இருக்க மாதிரி. அதுக்கு வந்து நான் வந்து ஒரு டிப் சொல்ல போகிறேன். மல்லிப்பூ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தட் ஒன்று ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து இது வந்து ஒரு ஃபுல் ரவுண்டாக கோர்க்க மாட்டோம், ஒரு செமி சர்க்கிளாக மட்டும்தான் நம்ம கோர்க்க போகிறோம். அப்படின்னா நம்மளுக்கு வந்து பூ நிறையாவே சேவ் ஆகும். பூ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 3 பூ இல்லை 4 பூ வந்து ஒரு செமி சர்க்கிளுக்கு வந்து கோர்க்க போகிறேன். அந்த மாதிரி கோர்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் கொடுத்துக்கோங்க. இது வந்து எவ்வளோ சின்னதாக இருக்கோ அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா நம்ம சென்டரில் ரோஸ் வைக்க போகிறோம். நான் வந்து ரெட் ரோஸும் வச்சு காமிச்சிருக்கேன், பிங்க் ரோஸும் வச்சு காமிச்சிருக்கேன். 2ல் எந்த ரோஸ் உங்கள் ஃபேவரெட்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து வந்து மெத்தட் 2 வந்து நந்தியாவட்டம் ட்ரெண்டு. ஹலோ, இப்போ இருக்க லோட்டஸ் நந்தியாவட்டம் ரவுண்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மல்லிகைப்பூ வச்சு எப்படி ரீக்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நார்மல் த்ரெட் அண்ட் நீடில் எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து ஏதாச்சும் வச்சு கட்டிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்டிஃபாக நிற்கும். நம்ம எவ்வளோ நெருக்கமாக கோர்க்கிறோமோ அந்த அளவுக்கு அழகாக வரும். அதுக்கு வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து எப்பவும் பூ கட்டுற மாதிரி அந்த குச்சியை வந்து கட்டிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னா ரோஸோட காம்பு இருக்கும் இல்லையா, அதை கூட வச்சு கட்டிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி எப்படி கோர்க்கிறேன்னா, மல்லிகைப்பூ வந்து ஒரு ரவுண்டுக்கு 5 பூ வர மாதிரி நல்லா சர்க்கிளாக கோர்த்துக்கிறேன். அந்த மாதிரி ஒரு 3-4 லேயர் கோர்த்துக்கிறேன். நல்லா எவ்வளோ தூரம் உங்களால் நெருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நெருக்கி நல்லா டைட்டாக கோர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து நான் இந்த க்ரீன் இதை லீஃப் வந்து கோர்க்கிறேன். இது வந்து காம்பு வந்து கொஞ்சம் லேசாக இருக்கும், அதனால் இதை வந்து கோர்க்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் வந்து நீடில் வந்து கொஞ்சம் சின்ன நீடில் எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக கோர்க்கலாம் நம்ம. நான் வந்து இன்றைக்கி வந்து இது கொஞ்சம் கோர்த்து அடுத்தது வந்து மல்லிகைப்பூ வச்சு அந்த மாதிரி மாறி மாறி கோர்க்க போகிறேன். க்ரீன் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து மல்லிகைப்பூ கோர்த்துக்கிறேன். இந்த மாதிரி இப்போ ட்ரெண்டில் இருக்கிறத வந்து நம்ம வீட்லேயே ரீக்ரியேட் பண்ணுறோம். இந்த மாதிரி டிசைனை நீங்கள் ஈஸியாக வந்து இந்த மாதிரி டிசைனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மோர் வீடியோஸ் டூ ஃபாலோ அஸ். பார்த்திங்களா இந்த க்ரீன் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஸோ நான் அந்த க்ரீன் கோர்த்ததுக்கப்புறம் திரும்ப மல்லிகைப்பூ கோர்த்துக்கு போகிறேன். க்ரீன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஒயிட் அந்த மல்லிகைப்பூ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எவ்வளோ தூரம் உங்களால் நெருக்கி கோர்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் கோருங்க. பாருங்கள் நான் எவ்வளோ நெருக்கி கோர்த்துருக்குறேன், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி நான் கண்டினியூ பண்ணிக்க போகிறேன். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் வெளியில் நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி பூ கட்டி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அதே மாதிரி தண்டு வச்சு நாட் போட்டுக்கிறேன். இப்போ வந்து கட் பண்ணிட்டு அதை வந்து ஸ்ட்ரைட்டாக தூக்குனிங்கன்னா அந்த காம்பாட்டை அந்த லீஃபில் வந்து நீட்டிகிட்டு இருக்கு இல்லையா குச்சியாக, அது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி அந்த பூவோட லென்த்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கட் ஆகிடும். ஃப்ளாட்டாக வச்சு கட் பண்ணுறத விட இந்த மாதிரி தூக்கி பிடிச்சி கட் பண்ணுறப்ப ஈஸியாக கட் ஆகிடும். இதை நான் செமி சர்க்கிளாக வச்சுருக்கேன். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.